ரத்தம் சிந்தி சித்திரவதை அனுபவிச்சு செத்து மரித்து முடிந்ததுன்னு சொன்னது பத்தாதான் ஆண்டவர். நம்ம பகுதி என்ன சொல்லுது? அவர் என்றென்றும் பிழைத்திருக்கிறாராம். He lives. எதுக்காக பிழைத்திருக்கிறாராம்? அந்த அழுத்தம் என்ன தெரியுமா? தேவதூதர்களுடைய புகழ்ச்சியும் ஸ்தோத்திரத்தையும் கேட்கறதுக்கு பிழைத்து இல்லைங்களாங்க. அவர் என்றென்று எதுக்காக பிழைத்திருக்கிறாரா? நமக்காக வேண்டுதல் செய்யவே பிழைத்திருக்கிறார். எங்க பிழைத்திருக்கிறார்? தன்னைத்தானே அன்பின் கொடுக்கறதுல பிழைத்திருக்கிறாராமே. நீங்க யாருக்காவது வேண்டுதல் பண்ணியிருக்கிறீங்களா? இன்டர்சீடிங், இன்டர்செஷன் தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நமக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது நம்மள நிறைய பேருக்கு. வேண்டுதல் செய்யறது, யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கிறோன்னா அவங்க கஷ்டத்தை சொன்னால் நமக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. நம்ம கஷ்டத்தெல்லாம் கெடுத்துட்டாங்களே அப்படின்னு. பரலோகத்தில் பிதாவுடைய மடியில் ஆனந்தத்தில் இருக்கிற தெய்வம் என்ன பண்றாரு பாருங்களேன். தன்னுடைய சந்தோஷத்தை